ஃபோக்கஸ் ஸ்டடீஸ்ல எப்படி இருக்கு? ஹையா இருக்கா, மீடியமா இருக்கா, இல்லவே இல்லை? ஃபோக்கஸ்னா ஒரு 5 நிமிஷம் ஒரு புக்கை எடுத்து உட்காந்து படினா எவ்வளவு நிமிஷம் படிக்கிறாங்க? ஃபோக்கஸ் கம்மியா இருக்குன்னு உங்களுக்கு தோணுதா? ஆனா அதே குழந்தைக்கு மொபைல் கையில வச்சுட்டு அடுத்த 2 மணி நேரம் அந்த கேமை நீ கண்டிப்பா விளையாடணும்னு சொன்னா எப்படி இருக்கும்? ரொம்ப ஒபீடியண்டா இருந்துருவாங்கல்ல. அப்போ அவங்க ஃபோக்கஸ்க்கு பிரச்சனை இல்லை, ஆனா எதை கனெக்ட் பண்றோங்கிறது தான் விஷயம். அப்ப ஸ்டடீஸ்ல இப்போ இந்த டெக்னிக் மாதிரி ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா அவங்க தியரிட்டிக்கலா மட்டும் படிக்கல, அவங்களுக்கு பிடிச்ச ஸ்டோரி பேஸ்டா படிக்கிறாங்க. உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கலாம், நீங்க ஸ்டூடெண்டா இருக்கும்போது முதல்ல கம்ப்யூட்டர் சப்ஜெக்ட் வரும்போது எப்படி வந்து தெரியுமா? தியரியா வந்துச்சு. வாட் இஸ் கம்ப்யூட்டர்? நீ தியரியா இருக்கணும். அவ்வளவுதான். பார்ட்ஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஆனா இங்க அப்படி இல்லாம நீங்க இன்னைக்கு வீட்டுக்கு போனீங்கன்னா டெக்கின்னு ஒரு புக் இருக்கும். அந்த புக்கை ஓபன் பண்ணி பாருங்க, ஸ்டோரி பேஸ்டா மெல் அண்ட் காஞ்சி அப்படிங்கிற 2 கேரக்டர் நடுவில் நடக்கிற கான்வர்சேஷனை வச்சு உங்களுக்கு கோடிங் சொல்லி கொடுக்குறேன். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? இதுக்கு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? அப்போ என் குழந்தைங்க நான் என்ன பண்ணணும்னா, நீங்க பண்ண வேண்டிய விஷயத்தை மட்டும் நம்ம சொல்லிட்டு நிகழணும். இப்போ ஸ்பீக்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. யார் குழந்தைங்களா இங்கிலீஷ்ல பேசணும்னு ஆசைப்படுறீங்க? இல்லைன்னா இங்கிலீஷ் பேசுறது இஸ் இட் இம்பார்ட்டன்ட் ஆர் நாட்? ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாளைக்கு உங்க குழந்தை டாப்பரா இருந்தாலும் சரி, கம்யூனிகேஷன் ஸ்கில் இல்லைன்னா உங்களுக்கு தெரியும்ல அதோட எஃபெக்ட். அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் தான் ஸ்பீக்னு ஒரு ப்ரோக்ராம் வச்சிருக்கோம். இந்த டேர்ம்ல இருந்து இன்னும் ஆக்டிவா அதை நடக்கும்போது ஸ்பீக்னா என்ன? சரி, இங்கிலீஷை பேச என்ன பண்ணணும்? ஞாபகம் உங்க ஸ்கூல்ல என்ன சொன்னாங்க? இங்கிலீஷை பேசுனா என்ன பண்ணணும்? மேகசின்ஸ். ஓகே, மேகசின்ஸ் வாசிக்கணும். வேற வாசிச்சீங்களா நீங்களாம்? ஓகே, நியூஸ் பார்க்க சொல்லுவாங்க. இங்கிலீஷ் நியூஸ் பாருங்க, என்ன பண்ணிடலாம்? இங்கிலீஷை பேசிடலாம். இது எல்லாம் பார்த்தாலும் நீங்க பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் என்ன நடக்கும்? இங்கிலீஷை பேச முடியும். இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் பார்த்துட்டே இருந்து நம்மளுக்கு அந்த பிராக்டிஸ் தான் இந்த ஸ்பீக் ப்ரோக்ராம்ல நடக்க போகுது. உங்களுக்கு சொல்ல புரியுதா? ஒவ்வொரு ஸ்பீக் கிளாஸ்லயும் உங்க குழந்தைகளை முன்னாடி வர வச்சு அவனுக்கு ஸ்பாட் டாபிக் கொடுப்போம். இப்போ உங்களுக்கு திடீர்னு முன்னாடி வர வச்சு ஒரு ஸ்பாட் டாபிக் கொடுத்தா எப்படி இருக்கும்? அடுத்த டைம் வரவே மாட்டாங்களா? பேரண்ட்ஸ் மீட்டிங். உங்க குழந்தைங்களை முன்னாடி வர வச்சு 2 நிமிஷம் பேசுறதுக்கு அவங்களை ஹெல்ப் பண்ண வைக்கிறோம். அதுக்கு அடுத்த வாரம் பிளான்டு ஸ்பீச்னு ஒன்று கொடுக்குறோம். முதல் வாரம் ஸ்பாட் டாபிக் அவங்களே பேசணும். அதில் தப்பு பண்ணுவாங்களா? அதில் சின்ன சின்ன இன்புட் கொடுத்து 2வது கிளாஸ்ல என்ன பண்ணுவோம்? பிளான்டு டாபிக் கொடுப்போம். ஸோ இப்படி செஞ்சுட்டே இருந்தா அதுதான் ப்ராக்டிஸ். நான் சொல்றது புரியுதா? ஸோ இதுவும் நம்ம ஸ்பீக் கிளாஸஸை கொடுக்குறோம். ஓகேயா? ஸோ இந்த டேர்ம்ல இருந்து உங்க பேரண்ட்ஸ் வாட்ஸ்அப் குரூப்